ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் ஃபுட் டைரி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பைனாப்பிள் கேசரி. அது செய்யறதுக்கு தேவையான பொருள், நான் மெஷரிங் கப்பில் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். எந்த கப்பு யூஸ் பண்ணி ரவை எடுக்கிறீங்களோ அதே சேம் மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு கடலை எண்ணெயும் 3/4 கப்பு நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் இதில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்ச கடலை எண்ணெயும் நெய்யும் 1 கப் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது சூடானதும் இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வருங்க. இது வறுபட்டதும் நம்ம இது கூட மெஷர் பண்ணி எடுத்து வச்ச ரவையை 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வருங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பைனாப்பிள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் பைனாப்பிள் கூடவே நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிற கலருக்காக. நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்களும் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வருங்க. இது கூட ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வருங்க. நம்ம எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணி எடுத்தோமோ சேம் அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ சேம் அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கட்டி பிடிக்காம பார்த்துக்கோங்க. பைனாப்பிள் பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது வேக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சதில் 1/2 கப் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.